வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூபர்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு சிறந்த சாஃப்ட்வேர்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல். ஸோ ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா, ஒரு எடிட்டர் தான் நம்மளுக்கு தேவை. வீடியோ எடிட்டர். நீங்கள் ஒரு விளாகராக இருந்தாலும் சரி, ஒரு டெக் யூடியூபராக இருந்தாலும் சரி, ஒரு கேமராக இருந்தாலும் சரி, அதை எடிட் பண்ண நம்மளுக்கு வேணும் இல்லையா ஒரு வீடியோ எடிட்டர். அது நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபிலிமோரா வண்டர்ஷேர் ஃபிலிமோரா 9. அது நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஐ கார்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். இப்போது இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். இதில் நிறைய எடிட்டிங், அட்வான்ஸ் எடிட்டிங் பற்றிலாம் நிறைய இருக்குது. இது ஃபிலிமோரா ப்ரோ வெர்ஷனே சொல்லலாம். அதாவது வண்டர்ஷேர் ஃபிலிமோரா 9 ஃபிலிமோரான்னு ஒன்று இருக்குது. அது சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணதில்லை. நான் யூஸ் பண்ணுறது வண்டர்ஷேர் ஃபிலிமோரா 9. இதில் வீடியோ வேணால் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அவங்களே கொடுக்குறாங்க, எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ட்ரான்சாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, டைட்டில்ஸ் கொடுக்குறாங்க, ஆடியோ கொடுக்குறாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வீடியோ 1 வீடியோ 2 டைம்லைன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஃபிலிமோரா 9 பற்றி உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் வீடியோ வேணும்னா நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். இந்த ஃபிலிமோரா 9 சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம யூடியூபர்ஸ்க்கான சீரீஸில் செகண்ட் சாஃப்ட்வேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் CS6. அதை தான் நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இது பண்ணுறதுக்கு. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்குது. இது எப்படி தம்ப்நெயில் உருவாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலுக்கு போய்ட்டுக்கோங்க, நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்துக்கிட்டனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். விடுத்து 1280 கொடுத்துக்கோங்க. ஹைட் 720 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 300 ரெசல்யூஷன் 300 கிளிக் பண்ணி இது எல்லாமே பிக்சல் இன்ச், இது மட்டும் பிக்சல் இன்ச்சில் இருக்கணுங்க. 8 பிட்டே போதும் உங்களுக்கு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்திங்கன்னா இந்த தான் தம்ப்நெயில் சைஸு. உங்களுக்கு தம்ப்நெயில் எப்படி உருவாக்குறதுன்னு வீடியோ வேணும்னா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் ஆண்ட்ராய்டுக்கு. நான் ஃபோட்டோஷாப்க்கு இன்னும் போடலை, வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. ஸோ நம்ம யூடியூபர் சீரீஸில் தேர்டாக யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பேண்டிகேம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ரொம்பவே நல்லாயிருக்கு. வாய்ஸ் ஸ்கோர் எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்த்திங்கன்னா இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. இதோட சாஃப்ட்வேர் எல்லா சாஃப்ட்வேர் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேண்டிகேமில் தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேனே, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேமுக்கு HDMI நிறைய யூசர்ஸ் இருக்குது இந்த சாஃப்ட்வேரில். மறக்காமல் இந்த சாஃப்ட்வேரை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாப் டக்கர் டெக் கணேஷ்.